பிரைஸ் அல்லாஹ். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனத்தை நாம் கவனிப்போம். சமாதானம் என்ற வார்த்தையை குறித்து வேத வாக்கியங்களை நாம் தியானித்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே. நம்முடைய தேவனாய கர்த்தர் அன்பாகவே. அன்பே அவருடைய படி. இறைவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லா மனிதர்களும் சொல்லுகிறார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற மக்கள் கூட இறைவன் அன்பே அப்படி என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கருணையே அவருடைய வழி. அவர் கருணாமூர்த்தி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. அன்பு இருந்தால் தான் தேவனை அறிய முடியும். வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் சேர்த்து 2 வரிகளில் சொல்ல வேண்டுமானால் மொத்த தொகுப்பு, வேதத்துடைய மொத்த தொகுப்பு, பிரதான வேதத்தில் முக்கியமானது. தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அன்பு கூற வேண்டும். முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். நாம் ஒருவரும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே எனக்கு அன்பை தாரும். ஒவ்வொருவருக்கும் அன்பை தாரும். அன்பாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. எத்தனை யாகங்கள், எத்தனை தவங்கள், எத்தனை தவங்கள் குறித்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு என்பது இல்லை என்றால், அன்பு அதுதான் சிறந்த மந்திரம், தான் சிறந்த மந்திர சொல். மந்திரம் என்றால் நம்ம ஒரு பாஷையில் சொல்வது வேத சொல். அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது. 1 யோவான் 8:9-10 நீங்கள் கவனித்து பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு நாம் பாடு பெறுவதற்காக தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு. ஒரே குமாரன், தேவனுடைய குமாரன், நீயும் நானும் பிழைக்கும்படி, வாழ பெறும்படி இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அன்பான தேவன் நம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். 10வது வசனத்தை பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்தில் அன்பு இருக்கிறது. அன்புள்ள மனிதர்கள் இருக்கிறார். அன்பு இருக்கிறது. அன்புள்ளவர்கள் இருக்கிறார். தேவனுடைய அன்பு அவருடைய ஆவியினால
நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகின்றது. பாருங்கள், தேவன் நம்மேல் வைத்த அன்பை பாருங்கள். அந்த அன்புடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கம் இந்த பாவத்திற்கு ஒரே மோட்சம், பாவ விமோச்சனம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நம் ஊரெல்லாம் பாருங்க, பாவம் மன்னிப்புக்காக இவ்வளவோ காரியங்கள் செய்கிறார். பாவத்திற்காக புண்ணிய சடங்குக்கு செல்கிறார்கள். பாவ மன்னிப்புக்காக வாழ்க்கை வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துவிட்டு இறந்துவிட்ட பிறகு சில காரியங்களை செய்தால் என் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நினைக்கிறார். ஒரே தரம் பிறப்பது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய தீர்மானம், இதுதான் தேவனுடைய திட்டம். 7 பிறப்பல்ல, காக்காவா வருவார் என்பது அல்ல, ஏதோ ஒரு வடிவத்தில் வருவார் என்பது அல்ல. ஒரே தினம் பிறப்பது, பின்பு மறிப்பு, அவருடைய பலனுக்கு ஏற்ப நியாயத்திற்கு அடைவதும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் தேவன் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலேயே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல், நல்ல ஒரு அமைதி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும். அந்த சர்வலோகத்தில் கிருபாதார பலி, சர்வலோகத்தின் பாவங்களை தீர்க்கும் பரிகாரியாக தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தாதான் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பாவங்களை மன்னிக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை பற்றிய உபதேசம் விசுவாசிகளுக்கு நன்மையை கொண்டு வருகிறது, வாக்கியத்தை கொண்டு வருகிறது. விசுவாசிக்காதவர்களோ என்னால் அடைகிறார். தேவ திட்டம் சர்வலோகத்தின் பாவங்கள் நீங்கும்படி, சர்வலோகத்தினுடைய பாவங்கள் நீங்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் உனக்காக, எனக்காக, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், காயங்கள் பட்டார். அவர் மேல் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். முள்முடிகள் உனக்காக, எனக்காக கசையடிகள், உனக்காக எனக்காக அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, உச்ச தலைமுதல் பாத வரைக்கும் காயங்கள், சிலுவை சுமந்தார், நிந்தனைகள் அனுபவித்தார், சிலுவிலே காயத்தோடு தொங்கினார், ரத்தம் சிந்தினார். இதை விசுவாசிக்க வேண்டும். தேவகுமாரன் நமக்காக ரத்தம் சிந்தினார்.
எனக்காக நீங்க காயப்பட்டீங்க, என் பாவங்களை மன்னி. ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் என் பாவங்களை மன்னித்து விடும், வேற வழி அல்ல. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவாதிரப்படி பாவ மன்னிப்பு அவரிடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நண்பர்களே, நண்பர்களே, இது சத்தியம். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறான் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பாவம் ஆறும் அவர்களை விட்டு நீங்கிறது. பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனோடு, அவருடைய ரத்தத்தினாலே தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம். தேவனுடைய சொற்பனைகளை காண்கிறோம், தரிசனங்களை காண்கிறோம், வார்த்தைகளை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த கனிகளை கொடுக்கும் பாக்கியம் பெறுகிறோம். பிதாவோடும் குமாரனோடும் ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே வழி, இதுவே சத்தியம். இதற்கு நாம் எந்த சடங்குகளும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் மேலே உடைய வசனத்தில் எதிர்க்கிறபடி அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் காஸ்பல் புஸ்தகம் என்று சொல்வார்கள், சுவிசேஷ புஸ்தகம் என்று சொல்வார்கள். தேவகுமாரன் உனக்காக எனக்காக மரித்து அவர் உண்டானார், உயிர்த்தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது சத்தியமானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய சமாதான காரராயிருக்கிறார். இந்த பாவம் கொள்ளாதது, இந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்னாகும் 32:23. பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 28:13 வாசித்து பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவி பல வருஷம் வாழ்ந்து என்னலாம்? சமாதானம் இல்லாத வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இறைவனை இந்த நல்ல சுவிசேஷத்தை மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக உலகத்துக்கு அனுப்பினார். அவர் வந்தார், அவர் வாழ்ந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணினார். அற்புதங்களை செய்தார். நல்ல உபதேசங்களை கொடுத்தார். தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவ திட்டத்தின்படி ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் நமக்காக இதாவின் முதுகுச்சத்து ராஜாதி ராஜாவா, உலக ரட்சகரா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரா, தேவனுடைய வலதுபட்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவனே இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லும். பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏசாயா 51:2 பாருங்கள். உன் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிளவு பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவங்கள் வைத்துக்கொள் கர்த்தாவே கர்த்தாவே என்று குறிப்பிட்டார். துன்மாருடைய ஜெபம் அது ஒரு பாவம்.
இந்த பாவங்கள் கடவுளை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. ஒரு கோழியும் கோழி குஞ்சியும், கோழியினுடைய ஆதரவு கோழி குஞ்சுக்கு தேவை. கோழி குஞ்சுக்கு தேவை. இறைவன் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனால் எல்லாம் மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். இறை ஆற்றலை, இறைவனுடைய மகிமையை என்னதான் நடந்தாலும் நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அத்தனை யோக சொல்லுகிறான், அவர் என்னை ஒன்றுபட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. பாவத்தை பாருங்கள். 1 தொடர்ந்து பிடிக்கிறது. 2 வாழ்வடைய மாட்டார். 3 நாம் ஜபம் பண்ணால், பாவம் இருந்து ஜபம் பண்ணால் கேட்கப்படாது. 4 நம்முடைய பாவங்கள் தேவன் கொடுக்கிற நன்மைகளை தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது என்று எரேமியா 5:25 சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:14 நம்முடைய ரட்சகர் சொல்லியிருக்கிறார், அதிக கெடானதும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. யோவான் 8:34 பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமை. எத்தனை குடிக்க அடிமைப்பட்டு எத்தனை வச்சார்கள் மோகிச்சிக்கார். பாவம் செய்கிறியா பண்ணும், பாவத்துக்கு அடிமையாக. இந்த பாவத்துக்கு விமோச்சனம் என்ன? பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை ஆக முடியுமா? இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் நாம் நிச்சயம் விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஏராளமான பேர், நான் என்னை போன்ற அநேக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சிலரை பார்த்து கேட்பார், நீங்கள் பீடி பிடிப்பீர்களா? இல்லை. பான்பராக் போடுவீர்களா? இல்லை. மது அருந்தீர்களா? இல்லை. எந்த கெட்ட பழக்கம் உங்களிடத்தில் இல்லையா? இல்லை. என்ன ஆச்சரியமா இருக்கிறது! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். அவர் விடுதலை கொடுத்தாலும் அவர் சொல்லிக்கிறார், என் சத்தியங்களை கற்றுக்கொடுங்கள். ஆரம்பத்தை நமக்கு விடுதலை பெற்று விடுகிறோம். அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு சில ரட்சிகனியனால் ரட்சிக்கப்பட்டும் காலப்போக்கில் ரட்சிப்பை இழந்து போகிறவர்கள் உண்டு. இழந்து போக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ரட்சிப்பை நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும், பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசுநாதர் விடுதலை கொடுத்து விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் சத்தியத்தை நல்லா கற்றுக்கணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தம். ரட்சிப்பு விசுவாசம் கருவியினால நம்மை ரட்சித்து விடுகிறார். பல சோத்திரம் தொடர்ந்து ரட்சிப்பு நிறைவேற நாம் ஆசைப்படுறோம். உண்மைதானே? நாம் பிரயாசப்படுறோம். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதான் இயேசு கிறிஸ்து. பாவங்களை எல்லாம் சர்வலோகத்தின் பாவங்களை தீர்க்கிற கிருபாதர பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நீங்கிற்றே என் பாவபாரம் முற்றும் நீங்கிற்றே. பாவத்திலிருந்து விடுதலை தொடர்ந்து நாம் பாருங்கள். சமாதானம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமாதான பிரபு, சமாதான காரணர். யோவான் 16:20 வாசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென் பிரதர்.
சிஸ்டர், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் நம்முடைய சத்துருக்களை நம் காலுக்கு நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே இருப்பதாக. ஆமென். யோவான் 14:27 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இருக்கிறது. அவருடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் கொடுப்பது அல்ல, அவருடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். அவருடைய சமாதானம் அதற்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தொடர்ந்து கற்றுக்கொள்ள 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 இளைப்பாறுதல் கொடுக்கும். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவரம் 26:6 எழுதப்பட்டிருக்கிறது, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், கலங்காதே கலங்காதீர்கள், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கிவிடும். பிரியமானவர்களே, கொள்ளாத கொடிய கொடல் நோய் ஒழிந்து போகிவிடும். இந்த பெரிய தத்தளிப்பு நம்மை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும், நிச்சயமாக நீங்கிவிடும். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஆமென். விசுவாசிப்போம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் இல்லாதபடி ஆண்டவர் ஒழிய பண்ணுவார். கொள்ளாத அதிகாரி, கொள்ளாத லஞ்சம் வாங்குகிறார், கொள்ளாத மாமியார் எல்லாம் மாறி விடுவார். கொள்ளாத காரியங்களை ஆண்டவர் ஒழிய பண்ணி விடுவார். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவார். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது. சண்டைகள், சாடிகள், சண்டை, சாடி, கலவா, போராட்டங்கள் எல்லாம் நீங்களும் தேசத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். தேசத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 22:9 வாசித்து பாருங்கள். இன்று உனக்கு பிறக்கப் போகிற, இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் சமாதானத்தை நான் அருளுவேன். சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி அவனை சத்துருக்களை எல்லாம் விலக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த கொள், நீதிமான ஓடி சுகமாய். ஆமென். சத்துருக்களை விலக்குவான். நம்முடைய நாட்களிலே, சாலமோன் நாட்களில் சேர்ந்து கூட சமாதானத்தை அமெரிக்கையில் அருள் செய்வார், நிச்சயமாக அருள் செய்வார். சுற்றிலும் உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அமர்ந்திருக்க செய்வார். 1 ராஜாக்கள் 4:24 வாசித்து பாருங்கள். சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களே, நம்மை சுற்றி எங்கும் சமாதானம். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சத்துருக்களை காலுக்கு நசுக்கி போடுவார் என்பது நிச்சயமே. சங்கீதம் 4:8 பாருங்கள். தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு உறங்குவேன், நல்லா படுத்து தூங்குவேன், நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன், சுகமாய் தங்க பண்ணுகிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் அந்த கிருபையை உனக்கு விளக்க சமாதானத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு 10 குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 37:11 முதல் குறிப்பு. சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ந்திருப்பார். சாந்த குணம் அதை நாம் மனதிலே சிந்தையிலே வைத்து சாந்த குணத்தை கொடுப்பார். சாந்த குணம், அமைதியான குணம், சண்டை போடாத ஒரு வாழ்க்கை, வாக்குவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே தான், யாரும் ஆண்டவரே அப்பா. இந்த சமாதானம் வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர் பாக்கியவான். மோசே சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த சாந்த பூமியை சுதந்திரித்து அவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாய் இருப்பார். 2 சங்கீதம் 119 165 இந்த வேதத்தின் நேசிகளுக்கு எந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை. நேரம் கிடைப்பதெல்லாம் நல்ல வேதத்தை படிக்க, விசுவாசமாக படிக்க, பைபிள் படிக்க நேரம் ஒதுக்குங்க, ஜபம் பண்ண நேரம் ஒதுக்குங்க. வீணா போகாது. கடவுள் இருக்கிறார், அவருடைய குமாரன் இருக்கிறார், நம்மை நேசித்து நமக்காக அவர் மரித்தார். நிச்சயமாக பகிர்ந்திருப்பார். வேதத்தை நல்ல நேசி. 2 வேதத்தை நல்லா நேசித்து படிங்க, சமாதானம் இருப்பார். 3 நீதிமொழிகள் 3:2 போதகத்தை மறவார். போதகம் சமாதானத்தை பெருகப்படும். உன்னுடைய பெற்றோர்கள் கொடுக்கிற நற்போதகத்தை, பெரியோர்கள் வேதாகமம் சொல்லுகிற போதகத்தை மறவாதே. போதகம் நல்ல போதகத்தை கேட்கணும், மறக்கக்கூடாது. போதகத்தை நல்லா கேட்க அதை மறக்காம நல்லா கீழ்ப்படிய சமாதானம் பெருகும். ஞானமாக நடக்கும், சமாதானம் பெருகும். 4வது ஞானமாக நடக்க. 5 நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அந்த சத்துருக்களும் அவனோட சமாதானமாக செய்வான். நாம் கர்த்தருக்கு பிரியமா நடந்தால் போதும், சத்துருக்களும் சமாதானமாக செய்வான். சத்துருக்களை விளக்குவான். நமக்கு விரோதமாக உருவாகிற எந்த ஆயுதமும் அழைக்காத போகும். அவரே வழக்காடி நமக்கு நீதி செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. சொன்னா நீதானே இஸ்ரவேல் சமூகத்தில் தேவன் செய்தது, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில நீதானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீ அவனை பூர்ண சமாதானம் கொடுக்கார். ஆண்டவர் உறுதியாய் பற்றி ஜபம், வேத வாசிப்பு, இந்நாட்களில் ஆத்தும் ஆதாயம் புறநெல்லாம் நீங்கிட்டு பிறகு ஆத்தும் ஆதாயம் செய்வோம். ஞானமாக ஆத்தும் ஆதாயம் செய்வோம். வீட்டு வேலைகளை கவனிப்பது. பாருங்கள், உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிறது மனதுடைய ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், எசேக்கியாவை பாருங்கள், தாவீதை பாருங்கள், யோபை பாருங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினா அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள். கோழிக்கன் சிறைகளால் மூடி மறைத்துக் கொள்வது போல அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனது உடையவர்களை, அவரை சார்ந்து கொள்ளுகளை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள். டோன்ட் டிஸ்டர்ப். என் கண்மணிகளை தொடாதே. அவ்வளோ பார்த்து பாதை உன் கூடாரத்தை அணுகாது, வெள்ளா உனக்கு நேராது. உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அப்படிதான் நடக்கும். அது உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பான். உன் போக்கையும் வருகையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, அவரை பற்றிக் கொள். 7வது குறிப்பு பாருங்கள். என் கற்பனைகளை கவனிப்பாயானால், ஏசாயா 47:18 என் கற்பனைகளை கவனிப்பாயானால் நலமாயிருக்கும்.
அப்போது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானம் நதியை போல இருக்கும். கற்பனைகளை கவனம், ஆண்டவருடைய கற்பனைகள், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் படைத்து கீழ்ப்படையும் போது சமாதானம் நதியை போல சமாதானத்தை ஊற்றுவார். ஒரு தாயை போல தேற்றுவார். வசனங்களை கொடுப்பார். நான் ரட்சிக்கப்பட்டு வந்த புது காலத்தில் ஆண்டவனுக்கு கொடுத்த முதல் வசனம் யாக்கோபு என்னும் குச்சியே நீ எல்லாம் மறக்கப்படுவது. இந்நாள் வரைக்கும் கர்த்தரை போஷித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அவள் மறக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அவருக்கு கற்பனையில் நீ நானும் நிச்சயமாக ஒரு நாள் கருத்தை வாசிக்கும். இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். கைக்கொள்வது நிச்சயமாக முடியும். வேத வாசிப்பு நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானே. ஜபம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானே. ரோமர் 2:10 எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்யணும், நன்மை செய்ய நன்மை செய்ய நமக்கு ஞானமாக நன்மை செய்யணும். நல்லா ஜபம் பண்ணி நன்மை செய்யணும். நன்மை செய்ய நன்மை செய்ய நமக்கு சமாதானம் பெருகும் என்று வேதம் சொல்கிறது. 9 மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை டிவி பார்ப்பது, டிவினா அந்த சீரியல் ஏதோ காரியங்கள் சிறில் போய் நோண்டி நோண்டி எதையோ பார்ப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ நல்ல வேதத்தை படிக்க படிக்க படி. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் நமக்கு வாழை கொடுக்கும். இந்த சமாதானத்தின் பாக்கியத்தை கொண்டு வரும். 10வது குறிப்பை பாருங்கள். 10 நீங்கள் குறிச்சு வச்சுக்க பிரியமானங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசியுங்கள், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். எபேசியர் 4:3 வாசித்து பாருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருக்கும். குடும்பனால் அவரோடு சமாதானமாயிருக்கும். சமாதானத்துக்கென்றே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானம், தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்கிறது. தேவ சமாதானம் உனக்கும் எனக்கும் உண்டாவதாக, நம் குடும்பத்துக்கு உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.